வணக்கம். வணக்கம். நான் வந்து பிள்ளைகளுக்கு சத்துமா எப்படி தயார் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது நான் சொல்ல போகிறேன். ஓகே. நான் வந்து இந்த சத்துமாக்கள் எல்லாமே அப்போல்லாம் நவதானியங்கன்னா 9 வகை இருக்கும். இதில் வந்து 22 வகை இந்த பாக்கெட்டில் இருக்குது. 22 வகை இருக்கிறது. அது ஒன்றொன்னா தனித்தனியாக வறுத்து அரைச்சு பிள்ளைகளுக்கு சத்துமா வந்து கஞ்சியாவோ ஒரு உருண்டையாவோ கொடுத்தா ரொம்ப சத்து கிடைக்கும். ஓகே. அது என்னென்னு ஒன்றொன்னா நான் சொல்கிறீங்க, காட்டுங்க பார்ப்போம். இது ப்ரௌன் ரைஸுங்க. ப்ரௌன் ரைஸு. இது கோதுமை. இது வெள்ளை வரகு, வரகு வரகரிசி. ஓகே. இது வந்து தட்டைப்பயிறு. சரி, பயிர் ஒன்று தட்டைப்பயிறு. இது பாசிப்பயிறு, இந்த உடைச்ச பாசிப்பயிறு. இது வந்து சோளம். இது பாதாம் இருக்குது. பாதாம் தேவைன்னா சேர்த்துக்கிறட்டும். கம்பு. இது வந்து பல்லுச்சோளம். இது கேழ்வரகு. இது வந்து உடைச்ச உளுந்து, கருப்பு உளுந்துங்க. சரி, ஓகே. இது முந்திரி பருப்பு. ஓகே. இது கொள்ளு. ஓகே. இது குதிரவாளி. ஸோ வரகு, சாமை, கோதுமை, கம்பு இதெல்லாமே இருக்குது. இது போக அரிசியில் அந்த கருப்பு கவுனி ஒன்று இருக்குது, பார்க்க முடியுது. கருப்பு கவுனி அரிசிகள் இருக்குது. கடலை. ஆமாம். இது வந்து சுண்டல். இது நிலக்கடலை பருப்புங்க. சரி, ரைட்டு. இது வந்து பிஸ்தா. இது ஏலக்காய் வாசனைக்கு. ஏலக்காய். இதுவும் கருப்பு கவுனி தானே. இது வந்து கருப்பு கவுனி அரிசி 2 இருக்குது, பாக்கெட் இருக்குது. இது வந்து குதிரவாளி. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இது வந்து நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கடலைப்பருப்புகள் ஐட்டங்கள் இருக்குது. கொண்டக்கடலை, அந்த கடலைப்பருப்பு ஐட்டம், மூக்கடலை ஐட்டம் இருக்குது. அப்புறம் அரிசியில் இந்த கருப்பு கவுனி அரிசி, அது நல்லது தான். ஓகே. ஸோ எல்லா நவதானியங்களும் வந்துருச்சு. 22 நவதானியம், ரைட்டு. ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த பருப்பு ஐட்டங்களும் சேர்த்துருக்குறாங்க. ரைட்டு, ஓகே. ஸோ இதெல்லாம் வறுத்தரைக்கணும். வறுத்து அரைச்சு. ஓகேங்க.